நம்ம இன்னைக்கு ரொம்ப சத்தான ஆரோக்கியமான புரோட்டீன் நிறைஞ்ச லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதை வந்து நீங்கள் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும். குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்கும்போது ரொம்ப கெடுதலான ஸ்நாக்ஸ் கொடுக்காம இது போல் ரொம்ப ஹெல்த்தியான ஆரோக்கியமான ஸ்நாக்ஸ் கொடுக்கும்போது ஸ்நாக்ஸ் கொடுத்த மாதிரியும் ஆச்சு, ஆரோக்கியத்தை கொடுத்த மாதிரியும் ஆச்சு. ஸோ ரொம்பவே திருப்தியாக இருக்கும். நம்ம பெரியவங்களும் இந்த லட்டுவை தாராளமாக எடுத்துக்கிறலாம், உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் அரை கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா முறுமுறுவாக வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. நீங்கள் வறுத்த வேர்க்கடலை கூட யூஸ் பண்ணலாம். அப்படி யூஸ் பண்ணும்போது லேசாக சூடேறுற வரைக்கும் மட்டும் வறுத்தா போதும். ஆனால் நான் இன்றைக்கி பச்சை வேர்க்கடலை யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் வறுக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு முழுமையாக ஆற வச்சுருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதோட தோலெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி தோலை உரிச்சிட்டு ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. அதே கடாயில் லேசாக ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு சுத்தப்படுத்திக்கோங்க. இதில் பச்சை பயிறு சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் வேர்க்கடலை எடுத்தீங்களோ அதே கப்பில் பச்சை பயிறு எடுத்துக்கோங்க. 2 கப் அளவுக்கு பச்சை பயிறு எடுத்துக்கோங்க. நான் யூஸ் பண்ணியிருக்க கப்போட அளவு 250 ml அளவு இருக்கும். இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பச்சை பயிறு லேசாக கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் மீடியம் ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சு வறுத்துக்கோங்க. ஆனால் கைவிடாமல் வறுத்துட்டே இருக்கணும், அப்போ தான் கரிஞ்சு போயிடாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், கலர் நல்லா சேஞ்ச் ஆயிருச்சு. இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை முழுமையாக ஆற வச்சுருங்க. வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இந்த மாதிரி பரத்தி விட்டுக்கோங்க. அப்போ ஈஸியாக சீக்கிரமாக ஆறிடும். நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க கடலையை சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ 1-2 இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. அதே மிக்சி ஜாரில் நம்ம ஏற்கனவே ஆற வச்சுருக்க பயரை சேர்த்துக்கோங்க. பயரை அதிகமாக எடுத்துருந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கோங்க. இது கூடவே 2-3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எந்தளவு முடியுமோ அந்தளவுக்கு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு சன்னி வச்சுட்டு நல்லா ஜலிச்சுக்கோங்க. நம்ம என்ன தான் ஃபைன் பவுடராக அரைச்சாலும் அதில் கொஞ்சம் கொஞ்சம் கப்பி இருக்கும். அது வந்து லட்டு சாப்பிடும்போது அந்தளவுக்கு நல்லா இருக்காது. அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி ஜலிச்சுட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து லட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், எந்தளவு கப்பி இருந்திருக்கு. இதை நீங்கள் மறுபடியும் மிக்சி ஜாரில் கொட்டிட்டு நல்லா அரைச்சிட்டு மறுபடிக்கும் ஜலிச்சுட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 கப் அளவுக்கு பயர் எடுத்துருந்ததுனால கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் அரைச்சிக்கிறேன். அந்த கப்பியோடு சேர்த்து இந்த பயரையும் போட்டு அரைச்சிட்டு நம்ம ஜலிச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா சாஃப்டாக இருக்குது. இதை நீங்கள் மிஷினில் கொடுத்து கூட திரிச்சு எடுத்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக நட்ஸ் வந்து நான் கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா அதே மிக்சி ஜாரில் 2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. வெல்லம் நல்லா அரைப்பட்டுருச்சு. மிக்சியோட சூட்டுக்கு இந்த மாதிரி வெல்லம் நல்லா இலகி வந்திருக்கு. இப்போ இந்த வெல்லத்தையும் இந்த மாவு கூட சேர்த்துருங்க. இப்போ கை வச்சு இந்த வெல்லமும் அதுக்கப்புறம் இந்த மாவும் ஒன்றா கலக்கிறது போல் கலந்துக்கோங்க. நம்ம கை வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது நல்ல ஒரு பவுடர் ஃபார்முக்கு இது வரும். இப்போ பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு மாவு பக்குவத்தில் இருக்குல்ல, இது நல்ல ஒரு பவுடர் மாதிரி வரும். இந்த மாதிரி இந்த மாவையும் வெல்லத்தையும் சேர்த்து விட்டு பிசைஞ்சிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், ஒரு பவுடர் மாதிரி கிடச்சிருக்குல்ல. இப்போ இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு உருண்டை பிடிக்கணும். நெய்யை உருக்கி வச்சுருக்கேன். இப்போ இதில் சேர்த்துக்கலாம். நெய் ரொம்ப சூடாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நெய்யை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க.
சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே வரணும். நம்ம பாசிப்பருப்பு உருண்டை பிடிச்சோம்ல, அதே மெத்தடில் தான். நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு எள்ளு சேர்த்துக்கோங்க. நான் வெள்ளை எள் யூஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் கருப்பு எள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உருண்டை பிடிக்கிற அளவு கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா நீங்கள் லட்டு பிடிச்சிக்கலாம். அப்படி இல்லாமல் ரொம்ப ட்ரையாக மாவு இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் நெய் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லட்டு போல் பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி பாருங்கள் பிடிக்கிறதுக்கு வருதான்னு. ஏன்னா நம்ம வெல்லமும் சேர்த்துருக்கிறதுனால உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியாகவே வரும். எந்தளவு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது உருகி போகாமல் இருக்கும். அவ்வளோதான், சத்து நிறைஞ்ச ப்ரோட்டீன் லட்டு சூப்பராக தயாராகிருச்சு. குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்கும்போது நீங்கள் செஞ்சு தரலாம். இது ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 10 நாள் வரைக்குமே இது கெட்டு போகாமல் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ரோட்டீன் லட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.